ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனல் மோஸ்ட் பாப்புலர்ல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன். யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தெரியும். பட் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, செகண்ட் சேனல் அண்ட் தேர்ட் சேனல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேனல்ஸ் எல்லாம் எப்படி அடுத்தடுத்து நம்ம கிரியேட் பண்றது, இதுக்கு வந்து நம்ம வந்து சேம் ப்ரொசீஜரே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சேம் ப்ரொசீஜரும் இருக்கு, எக்ஸ்ட்ரா மெத்தடும் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும், எந்த ஆப்ஷன்ஸ் எது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் சேனல் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணி நல்லாவே போய்கிட்டு இருக்கு. பட் எனக்கு வந்து செகண்ட் சேனல் வேணும், தேர்ட் சேனல் வேணும், ஃபோர்த் சேனல் வேணும், இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து எனக்கு 1 2 3 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம், எது வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ இதை பத்தி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம், அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விதத்தில் 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, அதாவது சாதாரணமாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதை சேனலாக கன்வெர்ட் பண்ணுறது. ஒவ்வொரு மெயில் ஐடி தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் நீங்கள் வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதுல இருந்து சேனல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து மெயில் ஐடி, ஒரே ஒரு மெயில் ஐடி தான் மெயின் சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது சேனல் 3வது சேனல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். சோ கைஸ் இந்த 2வது ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சின்ன ஸ்கிரீன்ல சொல்றேன். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து youtube.com அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் போய்க்கோங்க. நான் வந்து இப்போ க்ரோம் ப்ரௌசரில் போயிருக்கேன். ஜஸ்ட் வந்து ரைட் சைடில் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆப் இருக்கும், அது கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. மோர் ஆப்ஷன் அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் வியூவும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வர முடியும். இதில் அக்கௌண்ட் ஆப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், லோடிங் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் லோகோ கொடுத்து அதில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மெயில் ஐடி இருக்கிறதால நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ சேனல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடியில் மல்டிபிள் சேனல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ சேனல் வந்து ஒரே மெயில் ஐடியில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேனல் நேம் என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி ஒரு சேனல் அப்படின்னு மட்டும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 2வது ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மெயின் சேனலாக மெயில் ஐடியில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய சேனல்ஸ் அந்த ஒரே மெயில் ஐடியில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துலையுமே என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஒரு மெயில் ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனி மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனி மெயில் ஐடிக்கும் பாஸ்வேர்டு, தனித்தனி மெயில் ஐடிக்கும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே செக்யூரிட்டி செக்அப் எல்லாமே ஒன் டைம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் ஒரு மெயில் ஐடி மட்டும் வச்சிருக்கும் போது இந்த வேலை வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயமா மாறிடுது. ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த சேனல் மெயில் ஐடி வந்து அதிகமா இருக்கிறதுனால. அதாவது இப்போ 3 சேனல் இருக்குன்னா 3 சேனல் மெயில் ஐடி இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெயில் ஐடி 3 சேனல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டா இருக்கும், சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும். பட் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஒரு 3 மெயில் ஐடி 3 சேனல் அப்படின்னு இருக்கிறதுல ஈஸியா வந்து ஹேக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சேனலை ஹேக் பண்ணலாம். அந்த மாதிரியான இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சேனல் மட்டும் மாட்டும், மற்றபடி 2 சேனல் தப்பிச்சிரும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜஸ்ட் வந்து ஒரு மெயில் ஐடியில 3 சேனல் இருக்கும்போது ஒரு மெயில் ஐடியை ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சேனல் 3 சேனலுமே போயிடும். சோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கு. சோ இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடாவும் அதே சமயம் கொஞ்சம் வந்து செக்யூரா இருக்கிற மாதிரியான மெத்தடையும் சூஸ் பண்றாங்க. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கலாம். இதுல வந்து ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும், மெயில் ஐடி 1 அப்படிங்கறதால. சோ கைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத. ரெண்டுமே ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு, அதே சமயம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கறத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இப்போ 3 சேனல் வந்து வச்சிருக்கேன். அந்த 3 சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி மெயில் ஐடியில தான் வச்சிருக்கேன்.
எனக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுங்கிறது நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோவில் தான், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறதா என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.